இந்த பதிவு கேரளா வயல்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களை கேரளா முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்போடு யூடிஐ முருகன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு நீங்கள் தான் ஐயா பொறுப்பு ஏற்றுக்கணும். உங்களை தான் யூடிஐ முருகன் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா ஒரு அரசன் தான் ஐயா, ஒரு அரசனை நம்பி தான் எல்லா பொதுமக்களும் நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. ஒரு நோய் வந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, ஐயா காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் கடமையை தவறிட்டீங்க. முன்கூட்டியே 10 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஐயா இவ்வளோ மழை வரும், இவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எச்சரிக்கை கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்காதனால கேரளா வயநாடு சம்பவத்துக்கு முழு பொறுப்புமே முதலமைச்சர் தான் யூடிஐ முருகன் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுறேன். ஐயா, ஒரு அரசாங்கம் நீங்கள் அடிமட்ட கடைசி ஒரு ஏழை கடைசி குடிமகன் எங்கே இருக்கானோ அங்கே வரைக்கும் உங்களுடைய கனெக்ஷன் இருக்கணும். அவங்கள தப்பிச்சு ஓட சொல்லணும், எங்கேயா தப்பிக்க சொல்லணும். எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு இயற்கையும் வராது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு இயற்கையோட ஒரு அலாரம் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் குருவிகள்லாம் இடம் மாறும். அப்போ அந்த அடிப்படை கூட இல்லாமல் இந்த கேரளா அரசுக்கு நான் என்ன சொல்கிறது ஐயா? மக்கள் போடுற ஓட்டில் நீங்கள் ஒரு ஹரியானத்தில் போய் சிம்மாசனத்தில் உக்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆலமரத்து விழுதுங்கிறீங்க, உலகத்தில் படைச்சவங்கன்னு நினைக்கிறீங்களே தவிர ஒரு அடிப்படை விஷயத்த ஒரு மக்களுடைய உயிரெல்லாம் பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு இது கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இனி வரும் சம்பவங்கள்லாம் இதை விட கொடுமையாக கேரளாவிலையும் நடக்க போகுது. நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, மக்களோட உயிர்களை விளையாடக்கூடாது. என்ன பணம் கொடுத்து என்னையா புண்ணியம்? நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும்? நீங்கள் செய்கிற சிறிய தவறுனால எவ்வளோ பிரச்சனை நடக்குது. முன்கூட்டியே அவங்களுக்கு ஏன் ஐயா தகவல் கொடுக்கல? ஒரு லேசாக ஒரு 48 மணி நேரம் ஒரு புயலோட அறிவிப்பு, எவ்வளோ மழை வரும், என்ன வருங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது. நீங்கள் ஈகோ கௌரவ பிரச்சனைனால இந்த சம்பவம் நடந்ததா யூடிஐ முருகன் நான் கருதுனேன். உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குயா. நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொள்ளலாம், இல்லை வெளிநாட்டிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ என்னாலே எல்லா நாட்டுக்கும் ஒரு 181 நாட்டுக்கு தொடர்பு கொள்ள முடியுது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து இவ்வளோ பேரை நீங்கள் பலி கொடுத்துட்டீங்கன்னா இந்த முழு பொறுப்பும் கேரளா முதலமைச்சரை தான் சாரும் என்று இந்த யூடிஐ முருகன் லஞ்ச ஒழிப்பு சங்கம் மூலயமா தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களை நேரடியாக கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஐயா? நீங்கள் மட்டும் வெள்ளம் வராமல் கொள்ளாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. எத்தனை மக்கள் உயிர் போயிருக்கு, என்ன பண்ணுறீங்க? ஏன் முன்னெச்சரிக்கை இல்லை? எந்த அதிகாரியுமே வேலை செய்யலையா? அமைச்சர் இல்லையா? எம்பி இல்லையா? எம்எல்ஏ இல்லையா? எல்லாமே அடிமட்ட தொண்டத்தில். இது கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இது வயநாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த தகவலை நாங்கள் சுற்றறிக்கை சொல்கிறோம். இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். எந்த ஒரு அசம்பாவம் நடந்தாலும் நீங்கள் தான் எதுக்கையா முதலமைச்சராக வரீங்க? வயசாயிடுச்சுன்னா விலகிக்குங்க ஐயா. அடுத்தவங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. 24 ஹவர்ஸ் கண்ணை விழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும் ஐயா ஒரு முதலமைச்சர்னா, ஒரு அரசன். தூக்கத்தில் எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் படுத்து தூங்குது, அப்படியே உயிர் போயிடுச்சு. எண்ணற்ற ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னையா பண்ண முடியும்? குழந்தைலாம் தூங்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் முதலமைச்சருக்கு கேட்குறேன், எப்படி வழி இருக்கும்? என்னையா பணம் கொடுக்குறீங்க? உலகம் போல கொண்டு கொட்டுங்கய்யா, தங்கத்தை கூட கொட்டுங்க. என்னத்தை கொட்டி என்னையா பண்ண முடியும்? அந்த போன உயிர் இழப்பு யாருக்கிட்ட பொறுப்பு இருக்குது? முதலமைச்சர் தான் பொறுப்பு. உங்களுக்கு எல்லா அலாட்டுமே கொடுத்துருக்கோம், கொடுக்காம இருக்காது. பறவை குருவி எல்லாம் பறந்து போவோம். இயற்கையோட வாழுங்க ஐயா. நீங்கள் ஒரு இதுக்கு மேலே அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து துறை ரீதியாகவும் அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம் சார்ந்த ஒரு அமைச்சரவையிலையோ ஒரு தனியாக ஒரு அமைப்பு அமைச்சோ இதோட மாற்றங்கள் என்ன, பறவைகள்லாம் ஓடுது, ஏன் ஓடுது, என்னன்னு கேட்கணும்.
ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகுது, என்ன ஏதுங்கிறத எதுவுமே பார்க்காத ஒரு முதலமைச்சர் நீங்கள் வந்து தர குடிசையில், நீங்கள் ஓலை குடிசையில் இருக்கணும் ஐயா. 10 நாள் வந்து வாழ்ந்து பார்க்கணும். நீங்கள் சொகுசாக காரு பங்களா ஏசி உங்களுக்கு 1000 ஆளுன்னு வாழ்ந்தீங்கன்னா எல்லா முதலமைச்சருக்கும் இப்படி தான் இது. இறங்கி வரணும். 10 நாள் குடிசைகளை படுத்து தூங்குங்க பாதுகாப்போட. ஒவ்வொரு அடிமட்ட கிராமத்துக்கு போங்க. இப்படியெல்லாம் இனி வரும் காலங்களில் செய்யாதீங்க ஐயா. உங்களை அன்போடு கேட்குறோம். அதிகாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர் அவர்களும் ஏன் இயற்கையோட நீங்கள் தனியாக வரணும். நீங்கள் சொகுசாக போய் பங்களாவில் இருக்கக்கூடாது. ஒரு கெஸ்ட் ஹவுஸை கூட வாங்கி வச்சுக்கிட்டு இயற்கைக்கு வாங்க ஐயா. ஏன் குருவிலாம் பறந்து ஓடுது, ஏன் பதட்டமாக போகுது, ஏன் நாய் அழுவுது, ஏன் பூனை அழுவுது, இயற்கையோட நீங்கள் வந்து பேசுங்க ஐயா. ஜோதிட கணிப்பாளர்களையும் கையில் வச்சுக்கிங்க, விஞ்ஞானத்தையும் கையில் வச்சுங்க. எல்லாமே கையில் வச்சு நீங்கள் செய்யாதனால தான் இன்னைக்கு வயநாட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னையா பண்ண முடியும்? என்ன பதில் சொல்ல போறீங்க? கேள்விக்கு என்ன பதில்? யூடிஐ முருகனுடைய கேள்விக்கு வயநாட்டில் சம்பவம் நடந்ததுக்கு யார் பொறுப்பு? மழை கொட்டை கொட்டனை கூட போட்டுட்டோம். இதுக்கு யாரையா பொறுப்பு? முதலமைச்சர் தானே பொறுப்பு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு ஒரு அறிக்கையை விட்டாக்கா அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு இது பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனை இது? இன்னும் பயங்கரமாக கேரளாவில் வரப்போகுது. உங்களை எச்சரிக்கிறோம். மக்கள் எல்லாம் பயங்கரமாக உஷார் பண்ணணும். இனி ஒரு சேதம் உயிர் சேதம் வந்தாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பு. உங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலான்னு கிடையாதுங்க ஐயா. உயிரெல்லாம் இதுக்கு சமம். இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர் அவர்களுக்கும் யூடிஐ முருகன் அன்பான வேண்டுகோள் என்ன சொல்கிறான்னா, இயற்கையோட நீங்கள் பேசுங்க ஐயா, வாழுங்க. மக்கள் அடிமட்டம் கடைசி கட்ட மக்கள் எங்கே இருக்கானோ அவன் தொடர்பில் இருக்கணும். அவன் தாயா முதலமைச்சர், அவன் தாயா எம்பி, அவன் தாயா எம்எல்ஏ. ஒரு வாரத்துக்கு கேட்கணும் ஐயா. ஓட்டை வாங்கிட்டு போய் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டா எப்படி கொள்ளடிக்கலாம்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அனைத்து முதலமைச்சருக்கும் சொல்கிறேன், அனைத்து எம்பிக்கும், அனைத்து எம்எல்ஏவுக்கும், அனைத்து கலெக்டருக்கும் A to Z அடிமட்ட ஒரு விவோ தலாரியிலேருந்து சொல்கிறேன். எல்லாமே லஞ்சம் ஊழல்னா அழிஞ்சிடுவீங்க. நீதித்துறைக்கும் சொல்கிறேன், அத்தனை துறைக்கும் சொல்கிறேன், காவல்துறை எல்லாமே A to Z, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறேன், பொதுப்பணித்துறை, நகராட்சிகள் உடனுக்குடனே போய் பார்க்கணும் ஐயா. யாருக்காவது ஒருத்தவங்க உதவிக்கு வந்தாங்கன்னா காவல்துறையில் கட்டு பணத்தை வச்ச உடனே அவங்கள நீங்கள் சந்திக்கக்கூடாது. அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது. யூடிஐ முருகன் கேஸு சிதம்பரம் காவல் நிலையத்தில் எடுக்கலை இது வரைக்குமே. என்னையா ஒரு நடராஜன் கோயில் ஆக்கிரமிப்பை திருடிட்டான்னு சொல்லி எடுக்கவே இல்லை. அது இருந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். கேரளா முதலமைச்சருக்கு யூடிஐ முருகன் அன்பான வேண்டுகோள், வன்மையாகவும் கண்டிக்கிறேன் ஐயா. நீங்கள் செஞ்ச தவறு ஏன் மக்களை காப்பாற்றலை? என்ன வேணாலும் நடக்கட்டும், எவன் மேலே வேணாலும் நீங்கள் குறை சொல்லுங்கள், தமிழ்நாட்டு மேலே குறை சொல்லுங்கள், அங்கே வேணும் சொல்லி என்ன வேணுமோ சொல்லு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அலாரம் வந்திருக்கும். ஏன் மக்களெல்லாம் அடித்தட்டு மக்கத்தில் காப்பாற்றலை? அப்போ அவங்க ஓட்டு மட்டும் வேணுமா அவங்களுக்கு? எத்தனை உயிரையா போச்சு? இதுக்கு என்னையா பதில் சொல்ல போறீங்க? எத்தனை கோடி தங்கத்தை கொட்டினா கூட அந்த உயிரை வாங்க முடியுமா? இனி இது வந்து கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இனி வந்து கொடைக்கானலில் சம்பவம் நடக்க போகுது, ஊட்டிலையும் சம்பவம் நடக்க போகுது, ஏற்காடு மலை பிரதேசத்தில் எல்லாமே இது நடக்க போகுது. இது அத்தனையும் விழிப்போடு இருக்கணும். மாவட்ட ஆட்சியர் மட்டும் இதை முடிவெடுக்க முடியாது, அத்தனை முதலமைச்சரும் பொறுப்பில் இருக்கணும். இயற்கையோட வாழ்ந்து பாருங்க, இயற்கையோட வாழ்ந்து பாருங்க ஐயா. எல்லா எம்பி எம்எல்ஏ அதிகாரிலாம் ஏழை வீட்டில் போய் வீடு தேடி பாருங்க. இப்படி செய்யாதீங்க ஐயா. ஒரு உயிர் கூட போயிருக்கக்கூடாது இந்த வயநாட்டில். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்ததுன்னா எல்லாம் ஓடிப்போங்க. பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டு அந்த ஊரில் விஓ இருக்கான், தலாரி இருக்கான், ஆர்ஐ இருக்கான், தாசில்தார் இருக்கான், எல்லாம் இருக்கான், எம்பி எம்எல்ஏ வார்டு நம்பர் முதற்கொண்டு இருக்கான். ஒரே ஒரு அறிக்கை அடித்தா எல்லாம் இப்போ காப்பாற்றிட்டு ஓடுறா மக்கள்னு ஒரு உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றிருக்கலாம். இந்த வயநாடு சம்பவத்துக்கு முதலமைச்சரை யூடிஐ முருகன் வன்மையாக கண்டிக்கிறேன், அன்போடு கண்டிக்கிறேன். ஏன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருங்க ஐயா, அதை பற்றி அவசியம் இல்லை. இனி வரும் காலங்களில் ஒரு உயிர் சேதம் கூட வரக்கூடாது. ஏதாவது ஆடு மாடு சேதம் ஏதாவது ஆயிருக்கா பார்த்தீங்களா? அதிகமாக குருவிலாம் பறந்து ஓடும் ஐயா. இயற்கை சீற்றம் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது. பாம்பு கீம்பு பள்ளியெல்லாம் தரையில் ஓடும். அறிவியலும் ஆன்மீகமும் எல்லாம் சேர்ந்து வாழணும் ஐயா. நீங்கள் தனியாக வந்து ஒரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு எதை பிரிச்சுக்கிட்டு மக்களை போட்டு கொள்ளாதீங்க. எல்லாமே ஒன்றா இருங்க, ஒற்றுமையாக இருப்போம். உலகம் முழுவதும் ஒற்றுமையாக இருப்போம். இந்த சுதந்திர தினத்தை நல்லா கொண்டாடும்.
இதுக்கு மேலே உயிர் பலி கொடுக்கக்கூடாது என்று இந்தியா முழுவதும் இந்த சுதந்திர தினத்தை அன்போடும் பண்போடும் வரவேற்கிறோம். இது ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்லை, அத்தனை முதலமைச்சருக்கும், இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்ம சொல்கிறோம். ஜனாதிபதிக்கும் சொல்கிறோம், என் அன்புக்குரிய நண்பர் மோடிஜி அவர்களுக்கும் சொல்கிறோம். அனைத்து கலெக்டருமே இதுக்கு மேலே நீங்கள் விழிப்பாக இருக்கணும் ஐயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் லஞ்சமோ கட்சிக்காரங்களாம் விடக்கூடாது. இந்த தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ரொம்ப தொடர்பில் இருக்காங்க. அந்த மேடம் அவங்க பதவி ஏற்றுக்கிற அன்றைக்கே பார்த்தோம், நிறையா ஆளுங்கட்சியில் பொன்னடை எல்லாம் போட்டுட்டு வரிசை கட்டிட்டு நின்னாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா. அனைத்து மாவட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், இறங்கி வேலை செய்யுங்க. போய் பாருங்கள், டக்கு டக்குன்னு கார் எடுங்க, எப்படி வேணுமோ நீங்கள் போயிட்டு அந்தந்த ஊரில் என்னன்னு பாருங்கள். இங்கே கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு 1.5 வருஷமாக குப்பை இல்லை அண்ணன். இடம் இல்லைன்னு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. அப்புறம் எதுக்குன்னா எம்எல்ஏ அங்கே எம்பிலாம் யானை வராங்க, எதுக்கு ஓட்டு கேட்குறாங்க? அவங்க இங்கே ஏதாவது எப்படியாவது போட்டுன்னு விட்டு போகலாம். அனைத்து துறையுமே கொள்ளிடத்தில் செத்து போச்சு. துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க அண்ணன்னு அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, இந்த வயநாடு சம்பவம் போல் இனி ஒரு இடத்துல நடக்கக்கூடாது என்று யூடிஐ முருகன் லஞ்ச ஒழிப்பு சங்கம் சார்பாகவும் யூடிஐ முருகன் யூடியூப் சார்பாகவும் என்னுடைய பதிவை உங்களுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். 2 லட்சம் மனுக்கு மேலே எங்களுக்கு வருது ஐயா மனு. நாங்கள் சரி செஞ்சிட்ருக்கோம். அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டர்கிட்ட பேசி பொதுமக்களும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உலகத்தில் அத்தனை எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அதை எங்களுக்கு ஒரு 1/2 நிமிஷம் வீடியோவாக பதிவு அனுப்பலாம்.